முக்கியமாக தேவைப்படுறதே சிஜி ஒர்க் தாங்க. ஸோ அந்த சிஜியில் ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணாங்க, ஓரளவுக்கு விஷுவல் நல்லா இல்லை அப்படின்னா படம் வந்து கண்டிப்பாக டோட்டல் ஃப்ளாப்பு. பட் ராஜமௌலி 1000 கோடி பட்ஜெட்டு, பேன் இண்டியா மூவி, இது மூணுமே கலந்து பண்ணுறதுனால சிஜிலலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. டைட்டில் கிளிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிஜி ஒர்க்கில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ படத்தில் அந்த மாதிரி விடாமல் இருந்தால் சந்தோஷம். ஸோ இந்த படத்தோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ப்ரீவியஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த டீம் சொன்னாங்க. பட் ஆனால் புஷ்பா 2 வந்து லென்த் அதிகமாக இருந்தாலும் 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரே பார்ட்டாக விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா வாரணாசி 1 வாரணாசி 2 விடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த டீம் எப்படி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் டூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதிகமான டூரேஷன் இருந்துச்சுன்னா தேட்டரில் கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டைம் ட்ராவல் படம் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக ஸ்க்ரீன் பிளேவை சிஜியில் காமிச்சாங்க அப்படின்னா சும்மா வேற லெவலில் இருக்கும் படம். ஏன்னா எந்த படமே அதிகமான டூரேஷனில் நல்லா போனதாக ஹிஸ்ட்ரியே இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு டிராபேக்கில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டூரேஷன்னால கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.